ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுவோமா? ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எப்போதும் எனக்கு. மீண்டுமாக சொல்லுங்க. ராஜா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா இந்த மாதம் முழுவதும் உங்க பிரசன்னம் போதும்பா, எப்பொழுதும் எனக்கு அது மட்டும் போதும் தகப்பனே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த ஓ நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம். சத்தமாய் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, ஒரு தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களை பலப்படுத்துகிற தேவ பிரசன்னம், உங்களுக்கு சகாயம் செய்கிற ஒரு தேவ பிரசன்னம், உங்களுடைய கரத்தை பிடிக்கிற ஒரு தேவ பிரசன்னம். ஓ லேகா ராக்கா டாடா லாபா லாபோ. எல்லாம் நல்லா கரங்களை தட்டி, ஓ என்னுடைய கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா. இந்த மாதத்தில் எனக்கு சகாயம் செய்யுங்க ஆவியானவரே, சகாயம் செய்கிறவரே, என்னை பலப்படுத்துகிறவரே. உங்க பிரசன்னம் ஊற்றப்படட்டும். லேகா பாஷமா லாபா லாபோ. நல்லா கரங்களை தட்டி, தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவ பிரசன்னம், தேவ மகிமை உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. அப்பா ஆண்டவரே, நீ நல்லவர் 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 அப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தாய் போல தேற்றுவார், தந்தையை போல ஆற்றுவார். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே.
நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. ஆண்டவரை பாருங்க, எல்லா கரங்களை உயர்த்தி. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட கரங்களை அசைத்து. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல், கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று சத்தமாய். பலவீன நேரம் உங்க கிருபை உனக்கு பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவர். இந்த மாதம் முழுவதும் நிழல் போல உங்க வாழ்க்கையில் அவர் வருவார். உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். இப்ப 2 கரங்களை உயர்த்தி. நீ போதும். ஆண்டவரை பார்த்து நீங்க போதும்பா ஏசப்பா, நீர் மாத்திரம் போதும். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழனை போல் புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க, உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள. ஆண்டவரை பார்த்து, நீங்க தான் எனக்கு தாய், நீங்க தான் எனக்கு தந்தைப்பா, நீங்க தான் எனக்கு நல்ல ஒரு தோழன். உங்களை போல புரிந்து கொள்ள யாரும் இல்ல. Yes, Lord. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. 1,000 may fall at your side, 10,000 may fall at your right side, but you're going to remain strong because you have chosen the Lord as your dwelling place. The Bible says the devil, he comes to steal, to kill and to destroy, but Jesus, he came to give you the best, the life. See, whatever he has promised or whatever the promise he has given to you, he is going to finish it and he will fulfill all the promise in your life. You don't have to worry about anything. As you have come today, God will never send you as a empty-handed. He is going to bless you with something that you could even imagine on your own. God is going to meet all your needs in this season of difficulties. Because God has something best for you. Can I hear a hallelujah? Hallelujah சொல்லுவோமா? Is there anybody who love Jesus Christ today? இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? Is there anybody who believes in Jesus? இயேசு கிறிஸ்துவின் மேல் எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? Is there anybody who trusts Jesus with all your heart, soul and mind?
எத்தனை பேர் ஆண்டவர் மேலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து நேசிக்கிறீர்கள்? Is there anybody who has come with lot of expectation today? எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு ஆலயத்துக்கு I வந்திருக்கிறீர்கள்? believe that today God is going to provide all your expectation and whatever you've been asking to God. நான் நம்புகிறேன் இன்றைக்கு நீங்கள் என்னென்ன தேவைகளோடு கூட வந்திருக்கிறீர்களோ அத்தனையும் பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக Because our God is a God of provider. ஏனென்றால் நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். He has another name, the name called Jehovah Jireh, the God who provides me. ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, யெகோவா ஈரே. அப்படி என்றால் தேவன் தேவைகளை சந்திக்கிறவர் என்று அர்த்தம். As I was preparing for this sermon, God, how can I minister to these people? What is in your heart that I can share to people? And God clearly told me to speak about, I'm going to meet all their needs in this time of uncertainty. நான் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்ன சொல்ல இருக்கிறீர், உங்களுடைய இருதயத்தில் இருப்பது என்ன, நான் ஜனங்களுக்கு அதை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களுக்கு போய் சொல்லி தேவைகளை நான் சந்திக்கிறவர், அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அனுப்புவேன் என்று சொல்லி என்றார். Turn next to the person and tell them, sister, you look so beautiful and God is going to provide all your needs. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், பெண்கள் எல்லாரும் சொல்லுங்கள், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Brother, you turn next to the neighbor and tell them, brother, you look so handsome, you look so good, and God is going to provide all your needs today. பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு சொல்லுங்க. He will not leave you. Your prayer will not get answered this season. Your prayer is going to get answered in the season. ஒருவேளை உங்களுடைய ஜெபம் இதுவரை கேட்கப்படாமல் இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க போகிறார். Because our God is a God of provider. ஏனென்றால் நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் Hallelujah. Hallelujah. The Bible says, even before you ask God, He knows what you need. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். So as long as Jesus is on your side, God is going to take care of your needs and take care of your life. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நீங்கள் உங்களுடைய எல்லா தேவைகளையும், வாழ்க்கையினுடைய எல்லா நீங்கள் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Because He is the source of living. ஏனென்றால் அவரே உங்களுடைய வாழ்க்கையாய் இருக்கிறார். He is the God who sustains you. அவரே உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார். Can somebody take Philippians chapter 4 verse 9? பிலிப்பியர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்களானால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். God will meet all your needs according to the riches of His glory. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராம். Let me say something. I don't know, you may not have a bank account on this earth, but we all have a bank account in heaven, the bank called the bank of God. நீங்க சொல்லலாம், எனக்கு பேங்க்ல அக்கவுண்டே இல்லை என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது, அந்த அக்கவுண்டுக்கு பெயர் கடவுளின் பேங்க் என்று பெயர். It is not Bank of Baroda, it is not Bank of SBI, it is not Bank of ICICI, but it is called the Bank of God. அது பரோடா பேங்கோ, ஐசிஐசி பேங்கோ, எஸ்பிஐ பேங்கோ இல்ல, ஆனா அந்த பேங்க்குக்கு பேரு கடவுளின் பேங்க் என்று பெயர். And from this bank, God is going to provide all your needs according to His riches and His glory and His grace and His faithfulness. எனவே அந்த பேங்க்ல இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். காரணம், அவர் தம்முடைய மகிமையின்படி, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அவருக்கு இருக்கிறதான அந்த செல்வத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். He will not provide you for who you are. He will not provide you for what you have done, but He will provide you according to His riches. He will provide you according to His glory and His faithfulness. நீங்கள் யார், நீங்கள் என்ன உங்களுக்கு வேணும் என்பதை குறித்து அல்ல, ஆண்டவர் அவருடைய மகிமையின்படி, அவருடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு கொடுப்பார். Because Bible says we are the children of the most high God. ஏனென்றால் நாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Come on, turn next to the person and tell them, you are the children, you are the daughter of the most high God. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உன்னதமான ஒரு தேவனுடைய பிள்ளை. Turn next to the person and tell them, you are the son of the most high God.
எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் உன்னதமான தேவனுடைய மகன்களாய் இருக்கிறீர்கள். The Bible says in Matthew, if a son would ask for a fish, the father would give him a serpent. If a son would ask for a bread, the father would give him a stone. வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, கல்லை கேட்டால் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even the earthly father, being an evil father, choosing a good gift for his son, how much more the heavenly father would give you whatever you need, whatever you desire for. He is going to give you according to his riches and his glory in this season. இந்த உலகத்தின் பொல்லாத தகப்பன்மார்களே, உங்களுக்கு நல்ல ஈவுகளை நல்ல பொருட்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்முடைய மகிமையின்படியே தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு மேலானவைகளை நீங்கள் கேட்கிறவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கொடுப்பது. Hallelujah, hallelujah. You may say, brother, since this lockdown my business is down, since this lockdown I'm running out of money, I don't know how to take care of my family, I don't know how to take care of my children. நீங்கள் நினைக்கலாம், இந்த லாக்டவுன் பீரியட்ல என்னுடைய எல்லாவற்றிலும் என்னுடைய பொருளாதாரத்திலே மிகவும் குறைந்து விட்டேன், என்னுடைய பண காரியங்கள், என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள், தொழில் இதெல்லாம் எனக்கு கீழே போயிருக்கிறதுன்னு சொல்லலாம். But God is telling you, you don't have to worry about anything. God is going to be a Jehovah Jireh in this season specifically. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டியதல்ல. காரணம், அவர் தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஈரேவாய் இருக்கிறபடினாலே அவர் நிச்சயமாக உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். Because your help comes from our God Jesus Christ. ஏனென்றால் நம்முடைய உதவி எல்லாம் பரத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. See, your help doesn't comes from any people or any human or any of your friends or relatives. உங்களுடைய உதவி பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு உதவிகள் வராது. Your help, your provision comes from our Lord Jesus Christ. உங்களுடைய தேவைகளுக்கான காரியங்கள், உங்களுடைய உதவிகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. That's why David, he says, I will lift my eyes to the hills where my help comes from. எனவே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்கிறான். Where does my help comes from? My help comes from the God who made the heaven and the earth. எனக்கு எங்கே இருந்து ஒத்தாசை வரும்? எனக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவிகள். Your help comes from Jesus Christ. உங்களுடைய உதவிகள் பரத்திலிருந்து வருகிறது. Your provision comes from heaven above and not below. உங்களுடைய உதவிகள், உங்களுக்கு தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து சந்திக்கப்படுகிறதா இருக்கிறது. No one will provide you unless Jesus steps in your life. ஆண்டவர் யாருக்கும் உங்களை சோதிக்காதபடிக்கு, உங்களை பரீட்சித்து பார்க்காதபடிக்கு எதையும் கொடுப்பதில்லை. Because he is the control of your life. ஏனென்றால் அவர் உங்கள் வாழ்க்கையின் ஆளுநராய் இருக்கிறார். He has everything in his hand. He has everything in his control. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக, தன்னுடைய அதிகாரத்திற்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். See, nothing will happen beyond his control. Nothing will happen beyond his capability. அவருடைய ஆளுகையை விட்டு, அவருடைய அதிகாரத்தை விட்டு எதுவும் வெளியே நடப்பதில்லை. Because he is the Alpha and he is the Omega. ஏனென்றால் அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் He is the beginning and he is the end. அவரே தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We all have faced lot of ups and downs, especially in 2020. இந்த 2020 நாம் நிறைய உயர்வு தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் வழியாக கடந்து வந்தோம். We have faced a lot of battles in 2020. நிறைய பின்னான காரியங்களை, தோல்வியான காரியங்களை நாம் இந்த 2020 நாம் அடைந்து வந்தோம். Also we heard a lot of news that people are died not because of coronavirus but because of poverty, because of hunger. நிறைய நேரங்களில் சில செய்திகளை கேட்டோம். ஜனங்கள் கொரோனாவினால மட்டும் சாகல, அவர்கள் பசியினாலும் ஏழ்மையினாலும் ஜனங்கள் செத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் கேட்டோம். No one was there to provide them. அவர்கள் காரணம், அவர்களுக்கு கொடுப்பதற்கு யாருமே இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. No one was there to hear their groaning or to see their tears. அவர்களுடைய கூக்குரலை கேட்பதற்கும் கண்ணீரை கேட்பதற்கும் யாருமே இல்லை. But God has heard all our prayers. God has seen all our tears, and we are still here breathing, standing in this 2021 February 1st Sunday in the church as a family. We gathered to seek him, and God has kept so far alive.
ஆனால் நமக்கோ நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய கூக்குரலையும் கேட்பதற்கு தேவனாகிய கர்த்தர் இருந்தபடியினாலே இந்த 2021 இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். Hallelujah. Hallelujah. The people who have traveled along you, look back, they are not anymore, they have already gone. நாம் உங்களோடு கூட கடந்து வந்தவர்கள் திரும்பி பாருங்கள், அவர்கள் அநேகர் இல்லை, அவர்கள் எல்லாரும் மரித்திருக்கிறார்கள். But God, Jesus Christ, He has kept you so far alive. This moment, you are stronger than before, you are healthier than before, because completely His grace and His mercy upon your life. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை முன்பை விட ஸ்ட்ராங்காக பலத்தோடு சுகத்தோடு கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Bible says He is able to do exceedingly and abundantly than all that we ask or think. வேதம் சொல்கிறது நாம் கேட்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். Jeremiah Bible says we are like a tree that planted by streams of water. When the heat season comes, our leaf will not wither, or it will always remains green. வேதம் சொல்கிறது, எரேமியா சொல்கிறார், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர்கள். எனவே நீங்கள் வெயில் ஏறின போதோ உங்களுடைய இலைகள் கருகுவதும் இல்லை, நீங்கள் அதிலே மடிவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். The Bible says even when the drought season comes, when the famine comes, you would always remain and you will always bear fruits. பஞ்ச காலத்திலும் நீங்கள் அங்கே நீங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. 1,000 may fall at your side, 10,000 may fall at your right side, but you're going to remain strong because you have chosen the Lord as your dwelling place. உங்கள் வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். காரணம், நீங்கள் தெரிந்து கொண்டதான தேவன் உங்களுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Because your foundation is Jesus Christ. ஏனென்றால் உங்களுடைய அடித்தளம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். Because your root is Jesus Christ. ஏனென்றால் உங்களுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவாய் How many of you can say today, my foundation is Jesus Christ, I will never be shaken? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், என்னுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார், எனவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. We are going to remain stronger and stronger each and every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக பலப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். You know, John chapter 6:9, it says, a small boy, he came and he gave the 5 loaves of bread and 2 fish in the hand of Jesus Christ. யோவான் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒரு சிறு பையன் தன் கையில் இருந்ததான 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுத்தான் என்று. See, God will not provide you unless you give something to God. பாருங்கள், நாம் எதையும் ஆண்டவருக்கு கொடுக்காத பட்சத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் முழுமையாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. In order to receive something from God, you have to give it to God first of all. ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஒன்றை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. And the Bible says Jesus, he lifted up his eyes and he saw thousands of people were coming towards him, and he don't want to send the people as a empty stomach, as a empty hand. ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்கிறார், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தன்னை பின்பற்றுகிறார்கள். எனவே ஆண்டவர் அவர்களை வெறுமையாக பசியோடு கூட பட்டினியோடு கூட அனுப்ப மனதில்லாதிருந்தார். The Bible says he himself, he knew what he's going to do, but he was looking for somebody to give something in his hand. ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய அவரே என்ன செய்வேன் என்பதை அவர் செய்ய போவதை அறிந்திருந்த போதிலும் ஆனாலும் யாராயிலும் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். This small boy, he came to Jesus Christ and he gave the 5 loaves of bread and 2 fish. இந்த சிறு பையன் ஆண்டவரிடத்தில் தன்னிடத்தில் இருந்ததான அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுத்தார். And when Jesus received it, he multiplied it, and the Bible says everyone they have eaten, filled and stuffed, and they were satisfied. வேதம் சொல்லுங்க, அவன் இயேசு கிறிஸ்து அதை வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெருக்கி எல்லாருக்கும் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஒருவராயிலும் வெறுமையாய் போகவில்லை, பசியோடு போகவில்லை, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து போனார்கள் என்று. Not even a one went as an empty handed. ஒரு மனிதர் கூட வெறுமையாய் போகவில்லை. As you have come today, God will never send you as an empty handed. He is going to bless you with something that you could even imagine on your own.
எனவே இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒருவரை கூட வெறுமையாய் அனுப்புவதில்லை, எல்லாருக்கும் ஏதாயிலும் ஒன்று ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்ப விரும்புகிறார். And not only that, Jesus said, gather all the leftover fragments to the disciples. ஆண்டவர் மறுபடியும் அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார் மீதமான எல்லா துணிக்கைகளையும் சேர்த்து வைங்கள் என்று சொன்னார். When the disciples, they gathered all the leftover fragments and they had filled the 12 baskets of fragments. சீஷர்கள் அந்த துணிக்கைகள் எல்லாம் சேர்த்த போது அது கண்டார்கள் 12 கூடை நிறைய அந்த மீதத்தை எடுத்தார்களாம். See, Jesus will not only give you what you've been asking for. பாருங்கள், ஆண்டவர் நாம் எது வேண்டுமென்று கேட்பதை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. Jesus is not a God not only give you what you've been desiring for. உங்கள் விருப்பம் என்ன அதை மட்டும் ஆண்டவர் கொடுப்பதல்ல. The Bible says he is able to do far more abundantly and exceedingly, meaning he is going to do and he is going to give you more than what you need and what you're asking for. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர். Hallelujah. Hallelujah. You will never run out of anything, you will run over. நீங்கள் எதையும் இழந்து போவதில்லை, நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து வருவீர்கள். Hallelujah. Hallelujah. Clap your hands and give him all the glory. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா. He is the God who provides. Genesis chapter 22:1, God said to Abraham, Abraham, take your only one son whom you love and take him, go to the Mount Moriah and offer him as a burnt offering. ஆதியாகமம் 22:1 பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய ஒரே பேரான குமாரனை மோரியா மலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். So before God provides you, he tests you sometimes. எனவே ஆண்டவர் ஒன்றை கொடுப்பதற்கு முன்பதாக அதை கொஞ்சம் சோதித்து பார்க்கிறார். The Bible says he tested Abraham. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்து பார்த்தார். And we could see Abraham, he rose up early in the morning, he took the donkey, he took his son, and he took the fire, the wood, everything, and he was on his way to Mount Moriah. காலையிலேயே ஆபிரகாம் எழுந்திருந்தான், அவனுடைய கழுதையை எடுத்தான், அவன் விறகுகளை எடுத்தான், தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு அப்படியே மோரியா மலைக்கு நேராக நடந்தான். And as they were going on the way, son Isaac, he was asking, Daddy Abraham, the wood is here, the fire is here, where is the lamb to sacrifice? அவர்கள் அப்படியே போய் கொண்டிருக்கும் போது ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு கேட்கிறார், அப்பா விறகு இருக்கிறது, தீவெட்டியும் இருக்கிறது, ஆனால் பலிக்கான ஆட்டு எங்கே என்று சொல்லி கேட்கிறார். And Abraham he replied, God will provide as my son. ஆபிரகாம் உடனே பதில் சொல்கிறான், ஆண்டவர் நம்முடைய தேவைகளை கொடுப்பார். God will provide as my son. கர்த்தர் அதை கொடுப்பார், பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிறார். Even though he did not feel it, even though he did not see it, but still he said, God will provide as my son. அவன் அதை பார்க்கவில்லை, ஆனாலும் சொல்லுகிறான், ஆண்டவர் நமக்கான தேவைகளை கொடுத்து விடுவார் என்று. And we could see he laid his son on the altar and he reached out and he took a knife and he is about to slaughter his son. அவன் அப்படியே கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தன்னுடைய மகனை கிடத்தி அப்படி கத்தி எடுத்து அவனை பலியிடும்படியாய் ஓங்கிய போது, as he was about to slaughter, the angel of the Lord called him, Abraham, do not lay your hand on the boy. அவன் அப்படி எடுத்து கத்தியை ஓங்குகையில் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இருந்து சத்தம் போடுகிறார், ஆபிரகாமே, நீ பிள்ளையின் மேல் கையை போடாதே. Because I have already provided you something amazing, look behind me. ஏனென்றால் நான் ஏற்கனவே உனக்குன்னு ஒரு விசேஷித்ததை நான் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், திரும்பி பார் என்று சொல்லுகிறார். And when Abraham he looked behind, he saw a beautiful ram was waiting, already God provided, and he took the ram and he put on the altar and he sacrificed to the God. அப்படியே ஆபிரகாம் திரும்பி பார்த்தபோது அங்கே அழகான ஆட்டுக்குட்டி ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது, அதை எடுத்து அவன் அந்த பலிபீடத்தில் வைத்து கர்த்தருக்கு காணிக்கையாக பலியிடுகிறார். The Bible says he named that place Jehovah Jireh, meaning the Lord who provides me. அவன் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறான், காரணம் தேவன் அவன் தேவைகளை பார்த்து கொண்டார். Turn next to the person and tell them, Jehovah Jireh, he is going to be your provider in the season. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், யெகோவா ஈரேவாய் கர்த்தர் இந்த நாட்களில் இருக்கிறார். The God is going to provide you.
கர்த்தர் உங்கள் காரியங்களை உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். The God, He sees all your prayer, He sees all your fasting, and He's going to provide all your needs at the point of your need. அவர் உங்களுடைய ஜெபங்களை பார்த்திருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய உபவாசத்தை எல்லாம் பார்த்திருக்கிறார். சரியான நேரத்திலே உங்கள் தேவைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். Fix your eyes on Jesus, who is the author and the finisher of your faith. உங்களுடைய கண்களை தேவன் மேலேயே வைத்திருங்கள். அவர் மேலேயே உங்களுடைய நோக்கத்தை வைத்திருங்கள். அவர்தான் உங்களது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். Just imagine, what would you do if God would say, sacrifice your son or your daughter to me? நீ உங்களுடைய பையனையோ பொண்ணையோ ஆண்டவருக்கு பலியிடுன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? You know, it was so difficult for Abraham. Just imagine, Abraham, while he was going, he had to offer his only begotten son, the promised son, but still he believes in his heart, even though if I give my only begotten son, God is able to fulfill all his promise in and through me. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட போகிறான். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன். காரணம், அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. ஆண்டவருக்கு நான் பலியிட்டாலும் அவர் வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவனுக்கு விசுவாசம் இருந்தது. He trusted God. He still had faith in God. அவன் ஆண்டவர் மேலே முழுமையாக நம்பிக்கையாயிருந்து அதை விசுவாசித்தான். That's why he called as a father of faith. எனவே அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். Hallelujah. Hallelujah. God is going to meet all your needs in this season of difficulties. கஷ்டமான சூழ்நிலைகளிலே, மிகவும் நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை நிச்சயம் சந்திப்பார். See, whatever he has promised or whatever the promise he has given to you, he is going to finish it and he will fulfill all the promise in your life. You don't have to worry about it. ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குகளை கொடுத்திருந்தார்களோ அது எல்லாம் கர்த்தர் உங்களை நிறைவேற்றி அதை அப்படியே செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Can I hear a hallelujah? Hallelujah சொல்லுவோமா? Even Elijah, he went to Ahab and he said, Ahab, neither you see rain or dew until I say a word. எலியா ஆகாப்புக்கு முன்பதாக நிற்கும்போது சொல்லுகிறான், ஆகாபே, நான் சொல்லும் வரைக்கும் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லுகிறான். And God told Elijah to run to the brook called Kerith to hide himself. ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவை பார்த்து நீ கேரித் எனும் ஆற்றண்டை போய் அங்கே ஒளித்துக் கொண்டிரு என்று சொல்லுகிறார். And the Bible says God, he commanded the ravens to feed Elijah. அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாராம். And the raven brought bread and meat in the morning and bread and meat in the evening. அங்கே காகங்கள் அவனுக்கு காலையிலே அப்பத்தையும் இறைச்சியையும் சாயங்காலத்திலே அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. Let me say that again. Raven brought bread in the morning and meat in the morning and bread and meat in the evening. நீங்கள் சொல்லுங்கள், காகங்கள் அவனுக்கு காலையிலே அப்பத்தையும் மாலையிலே அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. Not dove, not peacock, not eagle, not parrot, but raven. ஒரு கழுகையோ ஒரு கிளியையோ ஒரு புறாவையோ அங்கே அனுப்பவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காகத்தை ஆண்டவர் அனுப்பினாராம். You know, we all know about raven. Raven, it steals bread from you, it steals meat from you. காகத்தை குறித்து உங்களுக்கு தெரியும், அது எல்லார்கிட்ட என்ன செய்யும், பறித்து கொள்ளுகிறதா இருக்கும். But the Bible says raven, here we could see raven provided meat and bread in the morning and meat and bread in the evening. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த காகம் சாயங்காலத்திலும் காலையிலேயும் எலியாவுக்கு இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுத்ததாம். Even when a mother feeds her baby, she would say, if you don't eat this, raven is going to steal everything from you. அம்மா பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போது கூட சொல்லுவாங்க, நீ சாப்பிடலைன்னா காக்கா வந்து தூக்கிட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. But the Bible says raven provided the meat and bread in the morning and meat and bread in the evening. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த காக்கா தான் எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்ததாம். So that tells me God can provide you. God can provide you and he can use you, anyone, to provide you. எனவே இதை குறித்து நாம் சொல்லும்போது, ஆண்டவர் எந்த வழியிலேயும் எந்த விதத்திலேயும் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Not only from the people who you love, not only your friends, not only your relatives, but your enemy is going to provide you in this season.
உங்களுடைய சொந்தக்காரர்களை வைத்தோ அல்லது உங்களுடைய நண்பர்களை வைத்தோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களை வைத்து மட்டும் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பவர் அல்ல. அவர் உங்கள் எதிரிகளை கொண்டு கூட உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The people who you'd never thought, who you'd never imagined, they're going to find for you, they're going to look for you, and they're going to provide all your needs. நீங்கள் எதிர்பார்க்காத ஜனங்களை கொண்டு வந்து அவர்கள் உங்களை கண்டுபிடித்து உங்களுடைய தேவைகளை உங்களுடைய காரியங்களை பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். He's going to use all the people who don't even believe in your words, but they're going to come and they're going to look for you, they're going to provide all your needs. உங்களால் நம்ப முடியாத ஜனங்களை கொண்டு கூட உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Because our God is a God who provides you in unexpected way. ஏனென்றால் நம்முடைய தேவன் கர்த்தர் உங்களுக்கு எப்படி உங்கள் எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். You know, a woman there was a woman who always pray, and she was so grateful to God, and early in the morning she would open her window and she would say, Lord, thank you for this another day, and thank you that you are so faithful in my life. I love you, Lord Jesus Christ. ஒரு பெண் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஆண்டவருக்கு உண்மையும் நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தினமும் காலையிலே ஜன்னலை திறந்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். The other woman who was living next to her, she don't believe in God, and she doesn't like this woman because she goes to church, she prays, and she worships. பக்கத்து வீட்டில் இருந்ததான அந்த சகோதரிக்கு இந்த மகளை பிடிக்கவே பிடிக்காது. காரணம், இவர்கள் எப்பொழுதும் ஆலயத்து போவாங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனவே அவங்களுக்கு இதை பிடிக்கவே இல்லை. So this woman, she thought there is no God in this world. அவர்கள் நினைத்தார்கள் கடவுளே இந்த உலகத்துல கிடையாதுன்னு நினைச்சாங்க. So one day this Christian woman, as she was praying in the house, Lord Jesus, please provide everything. You are the Jehovah Jireh God. There is no groceries for this month. There is nothing in my fridge. God, please provide me. I'm depending on you. ஒரு நாள் அந்த சகோதரி எப்படித்தான் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த மாசத்துல எனக்கு மளிகை சாமான்கள் இல்லை, என்னுடைய ஃப்ரிட்ஜில் ஒண்ணுமே இல்லை, எனவே நீர் யெகோவா ஈரேவா இருக்கிறீர், என்னுடைய தேவைகள் எல்லாம் இந்த மாசத்துல நீர் சந்திப்பீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொன்னார்கள். So as this Christian woman, as she was praying, meanwhile this woman, she was overhearing from outside. இவர்கள் இப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த சகோதரி அவர்கள் ஒட்டு கேட்டு கொண்டிருந்தார்கள். And this woman, okay, let me go and buy all the groceries for you. And she bought all the groceries from the shop, and she put at the doorstep. அவர்கள் நினைத்தாங்க, சரி ஆண்டவர் செய்வார், நான் இன்னைக்கு போய் கடையில் எல்லா ஜாமான்களும் வாங்கி கொண்டு அந்த சகோதரியிடத்துல கொண்டு வந்து வைக்க போறேன், அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போன்னு சொல்லிட்டு எல்லா ஜாமான்களையும் வாங்கி கொண்டு doorstep. She just kept at the doorstep. அந்த கதவுக்கு பக்கத்துல ஜாமான்கள்லாம் வாங்கி கொண்டு வைத்து விட்டு போயிட்டு. And when this Christian woman, she opened the door and she saw all the groceries, and she said, oh Lord Jesus, thank you that you have heard my prayers, you have seen my tears, thank you God, you provided me. உடனே இந்த சகோதரி ஜெபித்து விட்டு கதவை திறந்து பார்த்தால் எல்லா ஜாமான்களும் இவர்களுக்கு அங்கே கதவுக்கு முன்பாக இருக்கிறது. உடனே பார்த்து விட்டு, ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை சந்தித்து விட்டீரே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். And the other woman, she came, no, Jesus did not answer. I am the one who bought all these groceries to you. உடனே பக்கத்தில் இருந்த சகோதரி ஓடி வந்து சொன்னாங்க, ஆண்டவர் ஒண்ணு உங்களுடைய தேவைகளை சந்திக்கல, நான் தான் கடையில போய் வாங்கி கொண்டு வந்து வச்சேன் என்று சொன்னார்கள். And this woman, she said, oh Lord Jesus, thank you, you even made my enemies to provide me. உடனே இவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, என்னுடைய எதிரியை கொண்டு கூட எனக்கு நீர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறீரே என்று சொல்லி நன்றி என்றார்கள். So our God is a God who can provide you in unexpected way. எனவே ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திராத வழிகளிலே உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். Can I hear a hallelujah? Hallelujah சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. You may think that your life has come to an end sometimes. நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது என்று. You may think nothing is going to ever change in my life. என்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த மாற்றமும் வரப்போறதில்லை என்று சொல்லி நினைக்கலாம். You may think no miracle is going to happen in my life. எந்த அற்புதமும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போவதில்லை என்று நினைக்கலாம். This was the same scenario was happening at the wedding at Cana, where they were running out of the wine. இதே போலதான் கானா ஊர் கல்யாணத்திலே நடந்தது. அங்கே திராட்சரசம் தீந்து போனது. The wedding was about to stop because they were running out of the wine. அந்த திருமணமே நிக்க போவதா இருந்தது. காரணம், அங்கே திராட்சரசம் இல்லை. Because no one was there to provide them.
ஆனால் அந்த திராட்சரசத்தை கொடுப்பதற்கு அங்கே யாருமே இல்லை until Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும். But when Jesus steps in, he said to fill all the 6 jars with water, and he turned the water into wine. இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் சொன்னார், அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து 6 கற்சாடிகளிலே தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். And he turned all the water into wine. அந்த தண்ணீரை எல்லாம் அவர் திராட்சரசமாய் மாற்றினார். And when the in charge of the feast, when he tasted, he went to the bridegroom and he said, அந்த விசாரிப்புக்காரன் அந்த தண்ணீரை எடுத்து ருசி பார்த்தபோது அவர் வந்து மணவாளனிடத்தில் வந்து சொன்னார், see, usually everyone serves the best wine first and they keep the less expensive wine little later. அவர் சொன்னார், முதல்ல எல்லாரும் நல்ல ரசத்தை வச்சிருந்து நல்ல ருசியானதை வச்சிருப்பாங்க, பிந்தி தான் ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க. But you have kept the best wine until now. ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீர்களே என்று சொன்னீர். You have kept the best wine until now. நீங்கள் இதுவரை நல்ல ரசத்தை வைத்திருக்கிறீர்கள். It is good sometimes you are running out of something. நீங்கள் ஒருவேளை சிலதை இழந்து இருக்கலாம், சிலது உங்களை விட்டு கைவிட்டு போயிருக்கலாம். Because when Jesus steps in, he is going to give you the best blessings. ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் வரும்போது சிறந்ததை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். You may think, brother, I'm running out of my strength, I'm running out of patience, I'm running out of something that I don't think so, nothing is going to, miracles never happen in my life. நீங்க நினைக்கலாம், சகோதரனே, நான் இதையெல்லாம் என்னுடைய பலத்தை இழந்திருக்கிறேன், என்னுடைய நம்பிக்கையை இழந்திருக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில எந்த அற்புதமும் நடக்க போவதில்லை என்று சொல்லலாம். But the good news is, it is good that you ran out of something, because God is gonna begin your story when you run out of something. நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், அது உண்மையிலேயே நல்லதுதான். காரணம், ஏதோ ஒன்று சிறப்பானதை, அதைவிட சிறப்பானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. See, if they had not run out of wine, they wouldn't taste the best wine. அவர்கள் அந்த ஏற்கனவே இருந்ததான அந்த திராட்சரசம் குறைவு படாமல் இருந்திருந்தால் அவர்கள் சிறப்பானதை ருசி பார்த்திருக்க முடியாது. It is good that sometimes you are running out of money, because the best money is yet to come. உங்களுடைய பணத்தை நீங்கள் இழந்திருப்பீர்கள், ஆனால் அது நல்லது. காரணம், அதை விட மேலான ஒரு சிறப்பானது உங்களுக்கு வருகிறது. The best provision is yet to come. ஆண்டவர் சிறப்பானதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். The best deliverance is yet to come. ஒரு பெரிய சிறப்பான விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். The provision is on your way. அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. The blessings are on your way. அது உங்களுடைய வந்து கொண்டிருக்கிறது. The miracles are on your way. அந்த அற்புதங்கள் உங்கள் பாதையிலே இருக்கிறது. The opportunities are on your way. அந்த சந்தர்ப்பங்கள் கட்டாயம் உங்கள் வழியிலே இருக்கிறது. Because God has something best for you. காரணம், அவர் உங்களுக்கு என்று சிறப்பானதை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. The new wine is waiting for you. ஒரு புது திராட்சரசம் உங்களுக்காக A ஆயத்தமாய். raven is flying and is coming to meet you. காகம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. He is going to provide you in an unexpected way in the season. ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பாராத வழியிலே உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். Because he is a God who can surprise you. ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஆச்சரியமூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. 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 Even God, he provided his only begotten son for us. மேலும் அவர் தம்முடைய சொந்த ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். The Bible says, for God so loved the world, he gave his only begotten son for you and for me. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக கொடுத்தார் என்று. And whoever believes in him, they will have an eternal life. அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. The Bible says the devil, he comes to steal, to kill and to destroy, but Jesus, he came to give you the best, the life. வேதம் சொல்லுகிறது, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உங்களுக்கு சிறப்பானதை கொடுக்கவும் நித்தியத்தை கொடுக்கவும் அவர் வந்தார். Jesus, he did not come to give you just a life, he came to give you an abundant life, a best miracle, a best provision in this year. வேதம் சொல்லுகிறது, அவர் சாதாரணமாக ஏதோ ஒன்றை கொடுப்பதற்கு வரவில்லை, சிறப்பானதை நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். சாதாரண ஜீவன் அல்ல, நித்திய ஜீவனை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர். Can I hear a hallelujah? Hallelujah. Let us all stand to our feet. எல்லாரும் எழும்பி நிற்போமா. ராதரபா ஷியாதனமா ஷியாதனமா ராதரபா ஷியாதனமா லோதேரேபே ஷதரகா. அடுத்த ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய வாய்களை திறந்து உங்க 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய தேவைக்கு சொந்தக்காரர் நீர்.
உங்களுடைய தேவை யாருக்கிட்ட இருந்து வராது சுவாமி. You are the God of Abraham. If you could provide for Abraham, you can also provide for me, because you are the same God yesterday, today and forevermore. ரெண்டு கரங்களை உயர்த்தி கேட்டுங்க பார்க்கலாம். ராதலபா ஷியா, அவர்களுடைய தந்தை உங்களுடைய அப்பா. ரபௌ ஷதுரஹாத ரபௌ ஷியாதரகா, உங்களுக்கு ஒரு குறைவே இல்லை இந்த வருஷம். என்னென்ன குறைவு இருந்ததோ 2020ல, இந்த 2021ல ஒரு குறைவும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி லாதனமா ஹரடர்பா, குறையே இல்லை. லாதனமா ஷதுரியாச்சரபௌ ஷதுரஹாடரபா ரபு ரெடே லரபௌ ஷதுரியான்சனமா. ஒரு 30 செகண்ட் அந்நிய பாஷையில மாத்திரம் ஒரு ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு 30 செகண்ட் அந்நிய பாஷையில மாத்திரம் நல்ல வாயை திறந்து பேசிருங்க பார்க்கலாம். பேசிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், உங்களுடைய வீடு நிரம்பி வழியும், உங்களுடைய பிசினஸ் நிரம்பி வழியும். உங்களுக்கு குறைவே இல்லை இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு குறைவே இல்லை இயேசுவின் நாமத்தினால. You will not lack nothing in the name of Jesus. God is going to fill, overflow. You will not run out. You going to run over. You going to run over. You going to run over. ஹரபா ஹரடலரகே ராதனமா நிரம்பி வழியும். குறைவு இல்லை. பாத்திரம் கம்மியாகாது. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய எண்ணெயை, உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம் ராஜரபௌ ஷியாதரபௌ ஷதுரகா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ரபௌ ஷதுரியா சரரே. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீ. ரெண்டு கைகளை உயர்த்தி குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நாள்தோறும் நடத்துறீங்க. சொல்லுங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நாள்தோறும் நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி. சத்தமாய் சொல்லுங்க, நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரலையாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 5:45 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 7:45 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 9:45 மணிக்கும் நடைபெறும். மாதாந்திர அறிவிப்புகள். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 1ஆம் தேதியன்று எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று திறப்பின் வாசல் முழிரவு ஜெபம் இரவு 10 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாரத்திற்கான அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஜெபக்குழுவாக இணைந்து சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. சபை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு பாஸ்டர் E. ஜெயராஜ் 9443435618 9488873284.